இங்கேருந்து ஏர்போர்ட் பாருங்கள் கிளியராக தெரியும். ஜெபிக்க வேண்டிய இடம் வந்தாச்சு. பாருங்க, இதுதான் இந்த பாதி மலை வரைக்கும் வந்துட்டோம். இந்த திருசூல மலை, இந்த பாதி மலையிலேருந்து நம்ம அதுக்கு மேலே போக முடியாது. இந்த பாதி மலையில் தான் நம்ம இங்கே ஜெபிக்க வந்திருக்கிறோம். இங்கே நிறைய பரிசுத்தவான்கள் ஜெபித்த இடங்கள். நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா கூட நான் வந்திருக்கேன். இரவு ஜெபத்துக்கு, பகலில் நடக்கிற ஜெபத்துக்கு ரொம்ப ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். இப்போ நான் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால் வந்து செடிகள்லாம் மரங்கள்லாம் நிறைய இருக்குது. அந்நாட்களிலே எங்கள் அப்பா கூட வந்து ஜெபித்த ஜெபங்களில் தான் இன்றைக்கி நாங்கள் தேவ ஊழியக்காரர்களாக இருக்கிறோம். அதனால தான் நானும் என் பிள்ளைகளும் என் மனைவியோடு கூட வந்து இந்த இடத்துல நான் ஜெபிக்க வந்திருக்கிறேன். கர்த்தர் இந்த ஜெபத்தை ஆசீர்வதிப்பாராக. பாருங்கள், நம்மளுக்கு முன்னாடி ஒரு பிரதர் அவர் ஜெபிக்க வந்திருக்கிறாரு. அவர் பாருங்கள், நம்மளுக்கு முன்னாடி ஒரு வாலிப தம்பி ஜெபிக்க வந்திருக்காரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட இந்த 40 நாள் உபவாச ஜெபம் அதனுடைய நிறைவாக நாங்கள் திருசூல மலைக்கு வந்திருக்கிறோம் குடும்பமாக. எனக்கு ரொம்ப பெரிய வாஞ்சை, இந்த ஜெபத்தினுடைய முடிவிலே இந்த மலையில் போய் ஜெபம் பண்ணணுன்னு சொல்லிட்டு. இந்த மலை ஜெபம் என்பது மிகுந்த ஒரு வல்லமை வாய்ந்த ஜெபம். ஏனென்றால் நாங்கள் சின்ன வயசுலேருந்து என்னுடைய அப்பா எங்களை குடும்பமாக இங்கே நாங்கள் வந்து இங்கே ஜெபித்தது உண்டு. பல ஊழியங்கள் இந்த மலையில் நாங்கள் எவ்வளவோ காரியங்கள் இந்த மலையில் நாங்கள் செய்தது உண்டு. எத்தனையோ பரிசுத்தவான்களோடு கூட சின்ன வயசில் நாங்கள் ஜெபித்தது உண்டு. கர்த்தர் அதனுடைய ஜெபங்கள் எல்லாம் இன்றைக்கி எங்களை ஊழியக்காரர்களாக மாற்றி இன்றைக்கி என் மனைவி பிள்ளைகளோடு கூட வந்து இந்த மலை ஜெபத்தை விடாமல் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகையினால இந்த மலை ஜெபம், இந்த 40 நாள் உபவாசத்தினுடைய எங்களோட அநேக நீங்கள் எடுத்த இந்த நாள் கடந்த நவம்பர் 2 முதல் இந்த டிசம்பர் 31 வரைக்கும் இந்த ஜெபம் நடைபெற்றது. இந்த ஜெபத்தில் அநேக தேவ பிள்ளைகள் கலந்து கொண்டீர்கள். நான் தேவனை துதிக்கிறேன். ஜெபம் என்பது நிச்சயமாக நம்மளை உருவாக்கக்கூடியது. ஜெபம் அசைக்கக்கூடியது. ஜெபம் வெற்றி வாய்ந்தது. ஜெபமே ஜெயம். ஆண்டவர் நம்மளுக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஆகினாலே எங்களோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஜெப குறிப்புகளை கொடுத்த தேவ பிள்ளைகளுக்காக விசேஷமாக இன்றைக்கி நான் ஜெபிக்க போகிறேன். உங்களுக்காக ஜெப குறிப்பு கொடுத்த அத்தனை தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அதிசயம் செய்ய வேண்டும், அற்புதம் செய்ய வேண்டும். அதனால் சிரமம் என்று பார்க்காமல் இந்த மலையில் நாங்கள் குடும்பமாக வந்து நாங்கள் ஜெபம் பண்ண வந்திருக்கிறோம். எங்களுக்கு முன்னாடி நாங்கள் இந்த மலைக்கு நாங்கள் வரும்போது ஒரு அருமையான தம்பி மேத்யூ என்கின்ற சொல்கிற ஒரு தம்பி பாருங்கள், ஒரு வாலிப தம்பி இங்கே வந்து தனிமையாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறத நாங்கள் பார்த்து சந்தோஷம் அடைந்தோம். பாருங்கள், ஜெபம் என்பது ஒரு மனுஷனை உருவாக்கக்கூடியது. இயேசு கிறிஸ்து, பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேர் மலை மேலே உச்சியில் ஏறி அவங்களுக்கு மறுரூபமானார். இப்போது இந்த ஜெபம் என்பது மறுரூபத்தை கொடுக்கும். ஊழியத்தினுடைய பாதையில் வளர்ச்சியான ஒரு காரியங்களை ஆண்டவர் நம்மளுக்கு வரங்களை கொடுப்பார், வல்லமை கொடுப்பார்.
இந்த மலை ஜெபத்தை நீங்கள் செய்து பாருங்கள். சென்னை பட்டணத்தில் இந்த திருசூல மலை இருக்கிறது. அருகாமையிலே சென்னை ஏர்போர்ட் மீனம்பாக்கம், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியும். அதனாலே ரொம்ப ஒரு ஆசீர்வாதமான மலை. இந்த மலையில் ஜெபிக்கக்கூடாதுன்னு பல தடைகள், பல அரசியல்வாதிகள் எழும்பினாலும், ஆனால் கர்த்தர் இன்னைக்கு ஜெபிக்க கிருபை செய்திருக்கிறார். நீங்களும் இந்த மலை ஜெபம், தனிமையான ஜெபம், குடும்ப ஜெபம், சபையோடு கூட ஜெபம், இதெல்லாம் நீங்கள் பங்கு கொள்ளுங்கள். ஆமாம், பல ஜெபங்களிலே நம்ம ஈடுபட்டு நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் மாற்றுவார். இந்த 40 நாளுடைய நிறைவு இந்த ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் நமக்கு நடத்துவார், கிருபையாக நடத்துவார். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நிச்சயம் அற்புதம் செய்வார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை செய்வார். இந்த ஜெபத்தை நம்ம துவங்கலாம். அல்லேலூயா. என்னுடைய மனைவி அல்லேலூயா இந்த 40 நாளுடைய நிறைவு ஜெபத்தை நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த மலையினுடைய இந்த ஜெபத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த ஜெபத்தை ஆசீர்வதிப்பாராக. செலுத்துகிற ராஜா, அப்பா இந்த நிறைவு நாளை கப்பாவே நான் நிறைவாய் முடிக்கத்தக்கதாய் கிருபை அருளித்தரே அதுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்பா அந்த மலையில தனித்திருந்து செலுத்தது போல நாங்களும் குடும்பமாக எப்பா தனித்து உங்களுடைய சமூகத்தில் வந்து காத்திருக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிற ராஜா. இந்த நாள் அப்பா நாங்கள் மாத்திரம் அல்ல அப்பா, எவ்வளோ பிள்ளைகள் இந்த உபவாசத்தில் எங்களோடு இணைந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறப்பா. அப்பா அந்த ஆண்டை முடிக்க அப்பா இன்னும் ஒரு சில மணி நேரங்கள் இருக்கிறது சுவாமி. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆண்டை முடிக்கும் பொழுது பழையவைகள் கழிந்தன, எல்லாம் புதிதானது போலப்பா, எல்லாம் புதிதாக கர்த்தர் கிருபை அருளும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லாவற்றிற்கும் முடிவு சமயமா இருக்கிறது சுவாமி. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற வார்த்தையினுடையப்பா. அப்பா நாங்கள் இந்த ஆண்டை முடிக்கும் பொழுது ஒரு ஜெயத்தோடு ஒரு வெற்றியோடு அப்பா என்னென்ன காரியங்களுக்கு வேண்டிக் கொண்டார்களோ எல்லாவற்றும் கர்த்தர் பதில் செய்யும்படியாக ஜெபிக்கிறதாச்சா. அப்பா நாங்கள் அப்பா குடும்பமா இணைந்து இந்த சமூகத்துல வந்து காத்திருந்து ஜெபிக்க அப்பா நீ கொடுத்த தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறப்பா. இந்த வேலை நாங்கள் பாடுகிற பாடல்கள் ஏறெடுக்க போகிற விண்ணப்பங்கள் நாங்கள் அப்பா இந்த ஜெபத்தில் எவைகளை கேட்டுக்கொள்கிறோமோ இவளை பெற்றுக்கொள்ளணும் என்று விசுவாசிகள் என்ற வார்த்தை முடியப்பா நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. நிச்சயமாகவே எங்களுக்கு ஒரு முடிவு உண்டாப்பா. எங்கள் நம்பிக்கை வீண் போகாது சுவாமி. அப்பா உங்களுடைய சமூகத்தில் காத்திருந்த பிள்ளைகள் ஒருபோது வெட்கப்பட்டு போகிறதுலப்பா. அப்பா எங்கள் தலைகளை உயர்த்துகிறவர், எங்கள் கும்பை உயர்த்துகிற தேவன் நீ ஒருவர் மாத்திரம் அப்பா. அப்பா அந்த சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. அப்பா எங்களுடைய கண்ணீர்களை நீர் அறிந்திருக்கிறீங்க சுவாமி. இந்த வேதனைகளை அறிந்திருக்கிறீங்க, எங்க அங்கலாய்ப்பை அறிந்திருக்கிறீங்கப்பா. ஒருபோது அப்பா ஒரு தகப்பன் அப்பா ஸ்தோத்திரிக்கிற ஒரு தாய் தேற்றுவது போல தகப்பன் எங்களை தேற்ற நீ வல்லவராக இருக்கிறீங்கப்பா. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் சோர்ந்து போனாலும் எங்களை ஆறுதல் படுத்தி உடைய வார்த்தையின் மூலம் எங்களோடு கூட நீங்க இடைப்படுகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிற ராஜா. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆரம்பம் நாங்கள் அற்பமா எடுத்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கிறது சுவாமி. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு இணைந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறப்பா. இந்த உபவாச நாட்கள் எங்களோடு இணைந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கர்த்தாவே முடிவு சம்பூர்ணமாய் விளங்க கர்த்தர் கிருபை அருளும்படியாய் ஜெபிக்கிறோம். புலம்பலப்பா 4:18 கர்த்தாவே முடிவு வந்துவிட்டது கர்த்தாவே. எல்லாவற்றிற்கும் முடிவு வந்துவிட்ட கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா எங்களுக்கு மாத்திரம் அல்ல ராஜா, யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் முடிவு வந்துவிட்ட கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அநேகர் கால் செய்து சாட்சி சொல்லும்படியா ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. உங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி அன்பின் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் சொல்ல தகப்பனே. சில பாடல்களை பாடி அவருடைய நாமத்தை நாம் எடுத்து போகிறோம். அல்லேலூயா. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம், என்னை வல்லமை மாற்றம் நிறைந்தவரே, மகிமைக்கு பார்த்திருந்தது என்ற பாடலை நான் பாடுவேன். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே,
மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. Glory to God. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா, எந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா, இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. Glory to God. Hallelujah. Amen. Amen. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளில் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தே, உந்தன் சிறகுகளில் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே, எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே, ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ரபாலஹந்த ரபா. ஆமென், ஆமென். கர்த்தருடைய வல்லமை இந்த மலை மேலே இறங்கட்டும், எங்கள் மேலே உடைய வல்லமை இறங்கட்டும். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டு, இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். ஆமென். நேசரின் ரத்தம் என் மேலே எந்த சாத்தானுடைய ஆவிகளை நெருங்க முடியாது. பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டு, இனி எதுவும் அணுகாது. ஓ ரபா லஹரபா சதரபா.
ரஹதரல ரஹதர வல்லமோ ரமஷகரமா பரிசுத்த ஆவியுடைய வல்லமை 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 அன்று 40 நாள் உபவாசம் எடுத்த பொழுது ஹalleluya கர்த்தருடைய வல்லமை இறங்கினதே. அப்பா எங்கள் மேல இறங்கட்டும், பார்க்கிற பிள்ளைகள் மேல இறங்கட்டும், ஆண்டவர் உபவாசம் எடுத்த பிள்ளைகள் மேல இறங்கட்டும், ஒரு அக்கினி இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும். பிசாசுடைய தொல்லைகள் இயேசுவின் நாமத்தினாலே மாற்றுவீராக. இம்மட்டும் உதவினை எபினேசரே இனியும் காத்திடுவா. இந்த உலகில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. ரஞ்சினி விரிவலமோ கரபா கோட்டைக்குள்ளே தீண்டாது, எந்த தீங்கும் தீண்டாது. எல்லாம் முழங்கால் போடலாமா? ஆண்டுடைய வல்லமை நம்ம பெற்றுக்கொள்ளணும். இயேசு ஞானஸ்தானம் எடுத்த பொழுது அவர் 40 நாள் உபவாசித்தார். 40 நாள் உபவாசம் என்பது வல்லமை கொடுக்கும், அபிஷேகத்தை கொடுக்கும். ஊழியத்தில் ஆண்டவர் நிற்கிறதுக்கு 3 வருஷம் ஊழியத்தில் ஆண்டவர் வல்லமையாய் ஆண்டவர் பயன்படுத்த அற்புத அதிசயங்கள், பிசாசுடைய கிரியைகளை எல்லாவற்றையும் ஜெயிப்பதற்கு, மனுஷரீக ஆவிகளை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் உபவாசம் தேவைப்பட்டார். நம்மளுக்கு முன்மாதிரியாக வைத்து விட்டோம். இந்த 40 நாள் உபவாசம் எடுத்த தெய்வ பிள்ளைகளுக்கு, 40 நாள் உபவாசம் எடுத்த எனக்கு, என் மனைவி, என்னுடைய சபையாருக்கும் ஆண்டவர் விசேஷத்தை ஆவி, விசேஷத்தை வல்லமை. ஏன் நாங்கள் குடும்பத்தோடு கூட நாங்கள் வந்து இந்த வீடியோ போடுறோம்னா, பல பேருக்கு இது ஆர்வத்தை கொடுக்கும், பல பேருக்கு மாற்றத்தை கொடுக்கும், பல பேருக்கு அற்புதத்தை செய்யும். ஹalleluya. இந்த வேர்ல்டு ரிவைவல் மீடியா மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக மாறட்டும், இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமாக எழுப்பது வரட்டும். ஹalleluya. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நிச்சயம் பக்தி வாய்ந்த ஒரு குடும்பமாக மாறணும், கிறிஸ்துவுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட குடும்பமாக. ஹalleluya. இன்றைக்கு அநேக பிள்ளைகள், அநேக குடும்பங்கள் ஹalleluya பாஸ்டர் என் பிள்ளைங்க கீழ்ப்படிய மாட்டாங்க, வர மாட்டாங்க, சபைக்கு வர மாட்டாங்க, எந்த காரியங்களுக்கு செய்ய மாட்டாங்க. ஹalleluya. நாங்கள் ஒற்றுமையாக இருக்க முடியல, ஒற்றுமையாக ஜெபம் பண்ண முடியல. இன்னைக்கு சொல்லி கொண்டு இருக்கிறீங்களா? நிச்சயம் ஜெபம் கிரிய செய்யும், ஜெபம் கிரிய செய்யும். நீங்கள் தனிமையாக போய் ஜெபம் பண்ணுங்க. ஒரு இடத்த தேர்ந்தெடுங்க, ஒரு இடத்துல வனாந்திரத்தில் தேர்ந்தெடுங்க, மலையில் தேர்ந்தெடுங்க, இல்லை வீட்டு மூலையில் தேர்ந்தெடுங்க, இல்லை மொட்டை மாடியில் தேர்ந்தெடுங்க. தனிமையில் போய் ஜெபம் பண்ணி கதறுங்க. கர்த்தர் இறங்குவா, மாற்றத்தை கொடுப்பா, அற்புதம் செய்வா. எதெல்லாம் இழந்தீங்களோ, ஊழியத்தில் எதெல்லாம் சாதிக்க முடியலையோ, குடும்பத்தில் எதெல்லாம் பிரச்சனையோ, இந்த தனிப்பட்ட ஜெபம், குடும்ப ஜெபம் மாறுதலை கொண்டு வரும். ஹalleluya. இன்னைக்கு நாங்கள் குடும்பமாக ஜெபிக்கிறோம்னு சொன்னால் அது ஆண்டவருடைய கிருபை. ஹalleluya. தேவனுடைய பலன் பலன் பலன். ஹalleluya. அந்த வல்லமைக்குள்ளே நீங்கள் ஜெபிக்கணும், பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிக்கணும். ஹalleluya. 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 இன்றைக்கு எங்கள் மேலே அந்த வல்லமை இறங்கணும், பார்க்கிற உங்கள் மேலே அந்த வல்லமை இறங்கணும். ஹalleluya. தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஜெபந்தான் பெரிய வெற்றியை கொடுக்கும். 2024ஆம் ஆண்டு நம்மளுக்கு ஒரு பெரிய எதிர்காலத்தை, ஒரு ஊழியத்தையும் ஹalleluya கர்த்தர் ஒரு பெரிய அதிசயத்தையும் வைத்திருக்கிறார். அது உங்களுக்கு செய்ய போகிறார், அது எங்களுக்கு செய்ய போகிறார், நமக்கு செய்ய போகிறார். எல்லா கர்த்தரை சோத்திரம் பண்ணலாமா, சோத்திரம் பண்ணலாமா, சோத்திரம் பண்ணலாமா. ஆண்டவரே, இந்த 40 நாளுடைய நிறைவு ஜெபத்தை நாங்கள் வந்திருக்கிறோம். இன்னைக்கு 40வது நாள் அப்பா. இந்த டிசம்பர் 31ஆம் தேதி ஆண்டவரே, இன்னைக்கு இந்த வருஷத்தினுடைய கடைசி நாள் அப்பா. புது வருஷம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாறாதா? புது வருஷம் எங்களுக்கு ஆச்சரியமா மாறாதா? ஆண்டவரே, புது வருஷம் ஆண்டவரே, வருஷம் வருஷம் புது வருஷம் வருது. புது வருஷம் வர்றதுனால மாற்றம் கிடைக்காது, எனக்குள்ளே புது மாற்றம் வந்தாதான் புது வருஷத்துல புது மாற்றம் கிடைக்கும். அல்லேலூயா. எனக்குள்ள அந்த மாற்றம் வரணும், எனக்குள்ள ஜெபம் என்கின்ற மாற்றம், எனக்குள்ள அபிஷேகம் என்கின்ற மாற்றம், எனக்குள்ள வரங்கள் என்ற மாற்றம். ஏன் இந்த மலையில வந்து நாங்க ஜெபிக்கிறோம் தெரியுமா? வரங்களை கொடுக்கிற, வளங்களை கொடுக்கிற, அதிகாரத்தை கொடுக்கிற, வல்லமையை கொடுக்கிற ஜெபம். ரபா ஹல ரபா ஷக ரபா பாபா.
கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை. ஹல்லேலூயா. இன்னைக்கு உபவாசம் எடுத்து உங்களுக்காக நாங்கள் விசேஷமா ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எங்களோடு கூட நவம்பர் 22 முதல் எங்களோடு கூட உபவாசித்து இருக்கிறீங்க, எங்களோடு கூட இந்த லைவை பார்த்துருக்கிறீங்க, வீடியோவை பார்க்குறீங்க. உங்களுக்காக நாங்கள் விசேஷம் இந்த மலையில வந்து ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் ஒரு அக்கினி வல்லமை உங்கள் மேல வரட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வா. நிச்சயம் கலங்காதீங்க. நாங்களும் பல தேவைகளோடு கூட வந்திருக்கிறோம். ஊழியத்தின் பாதையில பல நெருக்கங்கள் வருகிறது. எங்களை தேவையில்லாத பல பேர் குறை சொல்றாங்க, தேவையில்லாத பல பேர் ஊழியத்தை கெடுக்க பார்க்கறாங்க. ஆனாலும் அழைச்ச தேவன் உண்மையுள்ளவர். நிச்சயம் அவர் நடத்தி செல்வார். ஒரு புதிய கதவை வைத்திருக்கிறார், ஒரு எதிர்கால கதவை வைத்திருக்கிறார். நிச்சயம் நமக்காக திறக்கப்படும். அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகள் எல்லாம் கர்த்தர் நமக்காக திறப்பார். ஒரு வழி அடையும் போது கர்த்தர் இன்னொரு வழியை திறப்பார். அல்லேலூயா. உங்களுக்கு ஊழியம் செய்ய விடலையா? குடும்பத்தை கெடுக்கிறாங்களா? குடும்பத்தில் ஓயாத பிரச்சனையா? அல்லேலூயா. நிச்சயம் 2024 ஒரு பெரிய மாற்றம். இந்த உபவாச ஜெபம் வீண் போகவே போகாது. இதற்கேற்ற கர்த்தர் பலனை கொடுப்பார். அல்லேலூயா. இதற்கேற்ற ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அல்லேலூயா. அந்த மலையின் மேலே ஆண்டவர் மறுரூபமாக சீஷர்களுக்கு காட்சியளித்தார். அதே போல எங்களுக்கு இந்த மறுரூப மலையாக மாறப்போகிறது. அல்லேலூயா. உங்களுக்கு மறுரூபமாக மாறப்போகிறது. கர்த்தர் உங்களிடத்துல பேச போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வந்துவிட்டார். அல்லேலூயா. உங்களை தொட போகிறார். உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்க போகிறார். ரட்சிக்கப்படாதவங்கள ரட்சிக்கப்பட போறாங்க. வியாதிகள்லாம் குணமாக்கப்பட போகிறது. குடும்ப கட்டுகள் எல்லாம் கர்த்தர் உடைக்க போகிறாரு. அல்லேலூயா. இன்று கண்ட எகிப்தியரை இனி நீ காண்பதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் உபத்திரவத்தை நம்மளுக்கு அனுமதிக்கிறார் தெரியுமா? கர்த்தர் நம்மளுக்கு உபத்திரவப்பட்டது நல்லது, இதனால உங்களுடைய பிரமாணத்தை கற்றுக்கொண்டேன். உபத்திரவம் நல்லது. இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா. ஜெய கிறிஸ்து நம்மிடத்தில் இருக்கிறார். ஜெய கிறிஸ்து இருக்கிறார். நீங்க சோர்ந்தே போவாதீங்க பிரதர் சிஸ்டர், சோர்ந்தே போவாதீங்க. தேவ ஊழியரே, சோர்ந்தே போவாதீங்க. அல்லேலூயா. அநேக நேரங்களில் நானும் சோர்ந்து போகும்பொழுது, குடும்பமாய் சோர்ந்து போகும்போது கர்த்தர் எங்களை தட்டி எழுப்புகிறார். அல்லேலூயா. ஊழியக்காரன் மூலமாக பேசுகிறார். தேவ வார்த்தையினாலே பேசுகிறார். எங்களை திடப்படுத்திக் கொள்ளும்படி, எங்களை பலப்படுத்திக் கொள்ளும்படி கர்த்தர் ஒரு தூதனை எங்களுக்கு அனுப்புகிறார். அதே போல உங்களுக்கு நான் ஒரு தூதனாக, ஒரு ஊழியக்காரனாக கர்த்தரை அனுப்பி கொண்டிருக்கிறார். இந்த வேர்ல்டு ரெவியூவல் மீடியா பல பேருக்கு ஒரு ஆசீர்வாதத்தையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஜெப ஊன்றுதலையும் கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். நிச்சயம் தேசத்துல எழுப்புதல் வந்தே ஆகும். அல்லேலூயா. அங்கங்கே ஜபங்கள் துதிகள் எழும்பப்படும் பொழுது, உண்மையான ஜபங்கள் அதிகரிக்கப்படும் பொழுது தேசம் அதிரும். தேசத்தை சேமத்தை கொடுப்பார். குடும்பம் ரட்சிக்கப்படும். உங்க கிராமங்கள் எல்லாம் கர்த்தர் தொடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களை கொண்டு வந்திரே இந்த நிறைவான ஜபம், எங்களுக்கு நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்புங்கப்பா. பார்த்து கொண்டு இருக்கிற அவளுக்கு நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. அவங்களுக்காக நாங்க எவ்வளோ ஜப குறிப்புகள் எங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. நவம்பர்ல இருந்து அப்பா 22 முதல் இந்த 31ஆம் தேதி வரைக்கும் எவ்வளோ ஃபோன் கால்ஸ் அப்பா. எவ்வளோ பேர் ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோ பேர் ஜப குறிப்புகள் அனுப்பியிருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கர்த்தர் விடுதலை ஆக்குவீராக. அநேகருக்கு அற்புதம் நடந்திருக்கிறது. அல்லேலூயா. இன்னும் அற்புதம் நடக்காதவங்களுக்கு, அதிசயம் நடக்காதவங்களுக்கு ஆண்டவர் செயல்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த நிறைவான ஆசீர்வாதம் அவங்களுக்கு போய் சேரட்டும். சம்பூரண ஆசீர்வாதம் போய் சேரட்டும். ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூரணமாக கர்த்தர் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு அந்த சம்பூரண ஆசீர்வாதத்தை கொடுங்க. ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. ஜெபிக்கிறப்பா. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட வேதனை கூட்டாரப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யுங்கப்பா. அதிசயத்தை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் கேடகமாய் துர்கமாய் நம்பிக்கையா இருக்கிறீரப்பா. நீர் ஆண்டவரே உம்மை நோக்கி வந்தவர்களை வெறுமையா அனுப்புவதில்லைப்பா. ஆண்டவரே, வழியில சோர்ந்து போவார்களே, ஆண்டவரே சாப்பிட்டு 3 நாள் ஆயிடுச்சு, அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அனுப்பினவர் அற்புத அதிசயத்தை செய்திரே. ஆண்டவர் இந்த 40 நாளும் ஆண்டவரே உம்மிடத்துல வந்து உபவாசத்தோடு ஜெபித்திருக்காங்க. அவங்களை வெறுமையா கர்த்தர் அனுப்பவே மாட்டான். உங்களை வெறுமையா அனுப்பவே மாட்டான். நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை செய்வா. பெரிய மாற்றத்தை அற்புதங்களை செய்வா. இந்த நிறைவான ஜெபம் முடியும் பொழுது ஆண்டவர் உங்களை வெறுமையா அனுப்பவே மாட்டார். 3 நாள் இயேசு கிறிஸ்துடைய மலை பிரசங்கம். ஒரு மலையில பிரசங்கம் பண்ணும் பொழுது திரளான ஜனங்கள் அவரை நோக்கி வந்து
இருந்தார்கள். அல்லேலூயா 3 நாளா அவருடைய வார்த்தை உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்கள் அல்லேலூயா 3 நாள் முடிந்த பிறகு அல்லேலூயா அவங்களை வெறுமையாய் அனுப்ப எனக்கு மனதில்லை. அல்லேலூயா அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும், அவங்களை திருப்தி அனுப்பணும்னு சொல்லி ஆண்டவர் 5 அப்பம் 2 மீன் 5000 புருஷர்கள் போஷித்தார்களே. ஆண்டவரை ஸ்தோத்திரப்பா. அதே போல இன்றைக்கு எத்தனையோ ஜெப குறிப்புகள் ஆண்டவரே இந்த வேர்ல்டு ரிவைவல் மீடியா மூலமாக, இந்த யூடியூப் சேனல் மூலமாக எத்தனையோ பேர் ஆண்டவரை தேவ பிள்ளைகள் எங்களோடு கூட ஜெபித்திருக்கிறார்களப்பா. அவங்களுக்கு அற்புதம் செயல்படுத்துங்கப்பா. அவங்களை கண்ணோக்கி பாருங்கப்பா. நம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யுங்கப்பா. நிச்சயம் நீங்கள் அற்புதம் செய்வீங்க என்பதை நாங்கள் விசுவாசத்தோடு நிற்கிறோப்பா. இந்த மலையில் வந்து நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. ஆண்டவரே முகாந்தரம் உண்டு அப்பா. முகாந்தரம் இல்லாமல் எந்த காரியமும் எங்களால் செய்ய முடியாதப்பா. ஆண்டவரே ஒரு முகாந்தரம் உண்டு. தாவீது வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு ஆண்டவரே. இன்னைக்கு நாங்கள் இங்கே வந்து ஜெபிக்கணும், ஒரு முகாந்தரம் உண்டு. இந்த 40 நாள் ஜெபம் நடந்திருக்குன்னா அது உங்கள் கிருபை தான்ப்பா. 40 நாள் லைவ் என்னால் போட முடியாது, என்னால் ஜெபிக்க முடியாது. ஆனால் கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சீங்க, என்னோடு கூட இருந்தீங்க, ஊழியக்காரங்களை அனுப்பிச்சிங்க ஆண்டவரே. அநேக மாற்றங்கள், அநேக தேவ பிள்ளைகள் எனக்கு ஆண்டவர் இதை பார்த்துருக்குறாங்கப்பா. ஆண்டவர் நீங்கள் இதுக்கு பிளான் போட்டு நீங்கள் நடத்திருக்கிறீங்க. நீங்கள் தான் ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்ப்பா. நீங்கள் தான் அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். தேவ மகிமை அவங்க மேலே நிரப்பப்படட்டும். அதே போல் என் மனைவி மேலே, என் பிள்ளைகள் மேலே தேவ அபிஷேகம் ஆண்டவரே நிரப்பப்படட்டப்பா. எங்கள் மேலே தேவ வல்லமை நிரப்பப்படட்டப்பா. அபிஷேக வல்லமை எங்களை நிரப்பட்டப்பா. அக்கினி அபிஷேகம் என் பிள்ளைகளை வழி நடத்துட்டப்பா. வருங்காலத்தில் என் பிள்ளைகள் ஊழியக்காரர்களாக எழும்பணும்ப்பா. என் பிள்ளைகள் ஊழியக்காரர்களாக எழும்பணும், தேசத்தை கலக்கிறவர்களாக மாறணும்ப்பா. நானும் என் மனைவி ஒன்று இணைந்து அந்த ஊழியத்தை கட்டி எழுப்பணும்ப்பா. ஆண்டவரே எங்கள் ஊழியங்கள் கட்டப்படணும்ப்பா. அநேக தேவைகள் உண்டு. இன்னும் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு சபை கொடுக்கணும், ஒரு இடத்த கொடுக்கணும். அல்லேலூயா ரொம்ப வருஷமா ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறோம். ஆண்டவரே அந்த இடத்த வாங்கணும், ஒரு இடத்த வாங்கி சபை கட்டணும். அல்லேலூயா ஆண்டவர் ஒரு கார் கொடுக்கணும், வேன் கொடுக்கணும். ஊழியத்துக்கு இதெல்லாம் தேவைப்படுது, பல காரியங்கள் தேவை உள்ளது. ஆனால் கர்த்தர் நீ சந்திப்பீராக. நிச்சயம் ஆண்டவர் ஊழியத்தினுடைய வழிவாசல் விரிவாக்குவீராக. அற்புத அதிசயங்களை செய்வீராகப்பா. உம்மை நோக்கி நாங்கள் உயர்த்துகிறோம்ப்பா. உம்மை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா. நீர் எங்களுக்கு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவர். அந்த 40 நாள் இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அற்புதத்தை அதிசயத்தை ஆண்டவர் செயல்படுத்தும்படி